ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அது வந்து கேர்ள்ஸால் மட்டும்தான் பண்ண முடியுமா? இப்படி டச் பண்ணுறது ஏதோ சொல்லுவாங்க. நீ பண்ணு. இல்லை நீ பண்ணிட்ட, ஃபேக் பண்ண. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என் வாய்ஸ் ஒழுங்காக கேட்குதான்னு தெரில, பாட்டை போட்டு உயிரை வாங்குது. சரி ஓகே, இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து ஒரு டே இன் மை லைஃப், டே இன் அவர் லைஃப் வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா நாங்கள் வந்து வீட்டில் தனியாக தான் இருக்கோம். அப்பா அம்மா வந்து ஒரு மீட்டிங் சம்திங் போயிருக்காங்க. ஸோ நான், அவன், டெல்லா, ஸோ நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து டே எப்படி போகுது, நாங்கள் தனியாக இருந்து எப்படி டே ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான். முக்கியமாக குக்கிங், ஏன்னா சமைக்கலை, நானே சமைச்சிக்கிறேன் அப்படின்னு வீரப்பா சொல்லிட்டேன். ஸோ வந்து குக்கிங் வந்து எப்படி போக போகுது அப்படிங்கிறது, என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் போகுது. சரி வாங்க இப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்பெல்லாம் போட்டீங்கன்னா காப்பரேட் தான். சரிவா, இப்போ 11 மணி ஆயிடுச்சு, சமைக்க போகலாம். ஒர்க் அவுட்லாம் முடிச்சு, என்ன இது லைட்டிங்கே இல்லாமல் இருக்குது. ஒர்க் அவுட்லாம் முடிச்சிட்டியா இல்லையா? ஆரம்பிக்கல. சரிவா, சமைச்சிட்டு அப்புறமா ஆரம்பிச்சுக்கோம். ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். பாவம் அதுக்குள்ளேயே இழந்துட்டு படுத்துருக்கு. ஐஸ்கிரீம் இருக்குது, டப்பா தான் இருக்குது. பிரிச்சிடுறா, கட்டி ஆயிடுச்சு. இருக்கு கொஞ்சம், அது கல் மாதிரி இருக்கு. அதை பாதி பாதி வெளியே அப்பதான் மல்லிட்டோம். கட்டியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். சாப்பிட்டு ஃபஸ்ட்டு சமையலாம் முடிப்போம். அது என்ன இருக்குன்னு தெரியல. கோக்கு இருக்கு, ஒரு டசன் பால் எடுத்து பேக் பண்ணுங்க. என்ன கோக்கு வெள்ளையா இருக்கு. உட்காந்து இனிமேட்டு தான் நம்ம பிளான் பண்ணணும் என்ன சமைக்கணும். இதுதான் நம்ம ஃப்ரிட்ஜு. என்ன ஐட்டங்களா? இது பீன்ஸ் தானே? பீன்ஸ் தானே, வா பீன்ஸ் தான். அது என்ன செய்யறது? பீன்ஸ் இருக்கு, பீன்ஸ் குழம்பு, அதெல்லாம் நான் செய்ய தெரியாது. ஸ்வீட் பொட்டேட்டோ, அது மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ குழம்பு செய்வல. ஆமாம், ஒன்றும் சுத்தமாக கிடையாது. கேரட் இருக்கு, கேரட்டில் இது பண்ணிடலாம். என்னது? கேரட் ஃப்ரை, கேரட் பொரியல், இந்தியன் டிஷ். நம்ம இலங்கை மக்களுக்கு சொல்லலாம் கேரட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு. சரி, இங்கே எல்லாருக்கும் மீன் பொரியல் தான் தெரியும், கேரட் பொரியல் தெரியும். இப்போ இன்னைக்கு நம்ம பண்ணுறோம். நான் தான் பண்ண போகிறேன். 2 போதும் இல்லை 2 பேருக்கும், இல்லை வீட்லேயும் செய்யணுமா? எதுக்கு, நம்ம 2 பேருக்கும் தானே. சாப்பிட்டு தானே வந்துடுவாங்க. சாப்பிட்டு வந்துடுவாங்க. இங்கே போயிரு. என்னடா கேரட்டு ஏடா விட மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி வினோதமாக தான் இருக்குது. இதுதான் வினோதமான கேரட், ஸ்ரீலங்கா கேரட். 2 போதுமா? நான் எனக்கு வேற அளவும் தெரியல. எப்படி நம்ம போட்டோம்னா குட்டியா இருக்கும். இந்த பாக்கெட்டா? கத்திரிக்காய் இருக்கு, கத்திரிக்காய்லாம் வேணாம், ஆல்ரெடியா இருக்கு. சரியாகுது, சரியாகுதா? அப்ப கேரட் மட்டும்தான் இருக்கு. கேரட்டு பீன்ஸ் எடு. பீன்ஸ் வச்சு கேரட்டு பீன்ஸு 2 சேர்த்தா ஒரே ரைஸில் பொரியல் வச்சு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்லாமா? இது 2 போட்டால் நல்லா இருக்குமா? சூப்பராக, அதை போட்டு தான் செய்வாங்களே. அப்படியா? நீ சரியா அப்போ நான் அரைஞ்சி தரேன். இது இவ்வளோ போதுமா? ஒரு டசன் பீன்ஸ் எடுத்து பேக் பண்ணுங்க. இது வந்து தக்காளி வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மிளகா, பச்சை மிளகா போடாமல் என்ன சமையல்? ஒரு 4-5 போடுவோம். அதுக்கப்புறம்
தான் திரி வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க டெய்லி திரி வைக்கிறது இல்லை, அவங்க சமையல் வச்சுருப்பாங்க. பரவாயில்ல. அது ஐஸ்கிரீம் அப்படி தான் இருக்கும். ஐஸ்கிரீம் தான். புளி புளிலாம் அதுக்கு அந்த உள்ள போடு. இதே அம்மா ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. ஸ்ரீலங்காவில் அப்படி தான் வைப்பாங்க. ஸ்ரீலங்காவில் எங்கள் அம்மா அப்படிதான். எங்கள் அம்மா கண்ணில் கிடைக்கிறது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் போடுவாங்க. அவ்வளோதானே. அவ்வளோதான். தேங்காய் பால் இருக்குது. நம்ம ஏதோ குழம்புலாம் செய்வோம், தேங்காய் பால்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அது தெரியாது. மிளகாத்தூள் கொஞ்சமாக வெத்தலையும் போட்டுக்கலாமா? வெத்தலையா? வெத்தலை கித்தலாம் இல்லை, வெத்தலை கித்தலாம் இல்லை. அமைதியாவா, இதுதான் கிச்சன். இங்கே தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். என்ன வைக்க போகிறேன்? ஆரம்பிக்க போகிறோம். லைட்டை போடு. இங்கே உட்காந்து கட் பண்ணிடலாம், இதுலேயே உட்காந்து வெட்டிடலாம். இங்கே தான் கொஞ்சம் நேச்சரோட கலந்து நம்ம பண்ணுறோம். அதெல்லாம் வெட்டாத, இதெல்லாம் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். நம்ம இதை இங்கே போடு, அப்புறம் போட்டுக்கலாம். செஞ்சது பேசாமல் நம்ம பேச்சுலர் கண்டென்ட் போடலாம். பேச்சுலர்ஸ். இது என்ன குப்பை மாதிரி போடுற? குட்டி குட்டியாக வெட்டு. இது குட்டி குட்டியாக வெட்டல, ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணணும். இதெல்லாம் தேவையில்லாம் ஃபஸ்ட்டு அகற்றணும். அகற்றணுமா? தேவையில்லாத பொருட்களெல்லாம் வந்து எடுத்து வைக்கணும். இது நல்லாவே நல்லா தான் வைக்கிறது. இதை வெட்டு. இதை அப்படி நடுவில் நோண்டு. இதோட இது ஷார்ப்பாக இருக்கும். வெட்டி விட்டு தான் கதரெல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு டிஷ் பண்ணுறதுக்கு 2 பேர் வரலாம். அதான் ட்ரெண்டு. ஓகே, மொத்தமாக இருக்குல்ல. முடிச்சாச்சு. இப்போ வாங்க போய் சமைக்கலாம். இந்த மாதிரி ஒரு சமையல் ஃபேன் ஆகுது. இது மாதிரி எவ்வளோ சமைச்சிருக்க மாட்டான். அது பாதி வேலை அம்மாவே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்றது அடுத்து? ஏன் உருளைக்கிழங்கு இருக்கு பாரு. உருளைக்கிழங்கு வேணாம், அதே போதும். சரி, வேணாம் கொண்டு வரேன். இதுவும் போடணும், இதுவும் போடணும் தானே. இப்பெல்லாம் பார்த்து சமைச்சா எப்போ சமைச்சு முடிக்கிறது இல்லை. ஊர்பட்டது போதும், ஓரளவு தான். எல்லாத்தையும் எது தேவையோ அதுதான் போதும். அவ்வளோ எனக்கு எப்படி தெரியும் எது தேவை? கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் தானே செஞ்சேன். எல்லாத்தையும் தான் போட்டு கொடுத்தேன். எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு எண்ணெயை போட்டு எண்ணெயை போட்டுட்டு கடுகு போட்டுட்டு இதை போட்டுட்டு அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு அது அப்புறமா பச்சை மிளகாய் போட்டு முடிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இது அது பேர் இது 2த்தையும் போட்டு நல்லா ஸ்மெல் போனதுக்கப்புறம் முட்டையை உடச்சிட்டு நல்லா தட்டு தான் முடிஞ்சு போச்சு. அதை எப்படி தேவையாமன்றாங்க. ஓ, நீயே செய். பச்சை மிளகா செய்ய தெரியாம தான் இப்போ நீ இவ்வளோ டேலாக் விடுற. என்ன அந்த சைடு இருக்கும். ஃபஸ்ட்டு கரை சூடாக எல்லாம் எடுத்து ப்ரிப்பேராக வை. கரண்டி இங்கே இருக்கிற எவ்வளோ எடுத்துக்கலாம். எங்கே இருக்குன்னு
இன்னும் பால் கரண்டி தான் இருக்கு. இது கரெக்டாக இரு இங்கே இதுதான் இதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் செய்வாங்க அகப்பை. ஐயா நானும் தான் கட்டுவேன். மேலே என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ற? இப்படி எடுத்தாதான் தெரியும், மறைச்சிருந்தா தெரியும். இல்லையா தெரியும். இன்னும் வேவலை, அதில் கலர் மாறணும், அப்பதான் டேஸ்ட் ஆகும். வெங்காயம் வேணும், தாளியும். அது கலர் மாறும். அது என்ன சொல்றது? அது வேகும். இது பேர் தாளிக்கிறது. வெங்காயம் வதங்கும். அங்கே இருக்கு. அது கல்லுப்பு, இது தண்ணி உப்பு. அதுக்குள்ள தூள் உப்பு இருக்கும். கல்லுப்பு கம்மியாக போடுவோம். கல்லுப்பே போடாமல் தூள் பாப்பா அதுக்குள்ள தான் இருக்கும். இங்கே எவ்வளோ இது இருக்கா? ஊறுறது. வெனிலாவோட போச்சு. சப்போஸ் இந்தியாவில் இருந்து பார்க்குறவங்களா இருந்தால் பார்ப்பாங்க, இதிலே கழுவுதுங்க, இதிலே பிடிக்குதுங்க, இதிலே சமைக்குதுங்க. ஆனால் இங்கே வந்து எல்லாமே சுத்தமான தண்ணி. அதனால் உங்களுக்கு காட்டு ஐயோ இதை கொஞ்சம் தரல. நானும் ஒர்க் அவுட் போட்டேன்னா எனக்கு ஒரு பெருசாகும். ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். அது வந்து கேர்ள்ஸால் மட்டும்தான் பண்ண முடியுமா இப்படி டச் பண்ணுறது? ஏதோ சொல்லுவாங்க, நீ பண்ணு. இல்லை நீ பண்ணிட்ட இப்படியோ? இப்போ ஏதோ சொன்னாங்களே, ஃபேக் போல. போடு, அப்படியே கொட்டு, கருகுது போயிடு. நீ யாராவது ஜிம் பாய்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம ரெகுலராக சாப்பிட்றதும் அதனால் இப்போ என்ன சொல்லுவாங்க? அதனால் நீ பார்த்து ஹெல்த்தி ஆகுன்றது. நம்ம ஜிம் பாய்ஸ் எல்லாத்துக்குமே வேக்கண்ட் உண்டு. 2 டிஷ்ஷை கற்றுக்கிட்டு பேசுகிற பேச்ச பற்றியா? அது என்னதான் இருந்தாலும் நீ ஏன் அளவுக்குலாம் சமைக்க முடியாது. ஐஸ்கிரீம் வேணுமா வேணாமா? ஆமாம், கொஞ்சோண்டு தான் இருக்குது. இது டயட் ஃபுட்டு தானே? டயட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்றது தான் டயட். டயட் ப்ளஸ் பேச்சுலர்ஸ் ஃபுட். ஒரு காலத்தில் அந்த 1 வருஷமும் நம்ம இப்படி தானே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒரு காலத்தில் இல்லை, போன வருஷம். ரெடி ஆயிடுச்சா இல்லையா? ஆ ரெடி ஆயிடுச்சு. சொல்ல வந்த வார்த்தை இதுதான் கேரட் பொரியல். கையில் எடுத்து போடுறது பண்ணலாம். ஹைஜீனிக் எனக்கு தானே தெரியும். ரொம்ப பற்றாது, அப்படி எண்ணிக்க போகுது. போதும் போதும். நல்ல வாசனை. நல்லா இல்லையா? உண்மையிலே நல்லா இருக்கு, சத்தியமா நல்லா இருக்கு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு. சாப்பிடலாமா?